சாவித்ரி, என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எதுக்காக இப்படி தகராறு பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு சாவித்ரி. இல்லங்க, என்னால அமைதியா இருக்க முடியாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சொத்தை பிரிச்சிடாதீங்க. ஏய், நேத்து வரைக்கும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இருந்த. நீ தானே சொன்ன சொத்தை பிரிச்சு வாங்கிக்கிறது நல்லதுன்னு. அதாவது நல்லதுதான் நீ சொன்ன, எனக்கும் சரின்னு பட்டுச்சு. அதனாலதான் நான் பேசி எல்லா ஏற்பாட்டையும் பண்ணேன். இப்ப வந்து பிரிக்காதன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப என்னமோ புத்தி கெட்டத்தனமா சொல்லிட்டேன். இப்ப வேண்டாம் தோணுது. தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. வேண்டாங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற, கையெழுத்து போடாதீங்க பிளீஸ். இல்ல சாவித்ரி, எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்கு. யாரோ உன்னை மிரட்டி இருக்காங்க. சொல்லு, யார் மிரட்டினது? மிரட்டினாளா? அடிக்கவே செஞ்சா, கொஞ்ச நெஞ்ச அடியா விழுந்துச்சு. எப்பா, ஐயோ, என்ன சொல்லி ஆத்தா? என்ன ஆத்தா? என்ன விடு அனி, விடு என்ன அனி. ஐயோ, நம்ம குலதெய்வம் தாங்க அவ மேல வந்திருக்கு. ஆத்தா, நீ வந்துட்டியா ஆத்தா? அனி, என்ன பண்ணி நீங்க போய் அவ கால்ல விழுந்துக்கிட்டு? ஐயோ, உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா, எனக்கு நல்லாவே தெரியுது. நம்ம குலதெய்வம் தான் அவ மேல வந்திருக்கு. ஆத்தா, நீ வந்துட்டியா ஆத்தா? என்னங்க ஆத்தா என்ன உத்தரவு கொடுக்குதோ கேட்டுக்கோங்க. ஆத்தா ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் நம்ம வீடு தேடி வந்திருக்கா. இவ வேற டிராமாவை ஆரம்பிச்சிட்டா. இனி ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த மாதிரி தான். கோவப்படாதீங்க ஆத்தா. ஆத்தா, உனக்கு என்ன வேணும் ஆத்தா? எனக்கு ஒண்ணும் வேணாம். என் மனசுல இருக்கிற நிம்மதிய உழைக்கிற விதமா இந்த வீட்ல பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. நீ இனிப்பு இல்லோ ஊரு போட்டுற அளவுக்கு, நாடு போட்டுற அளவுக்கு பெருசா வளரணும். இன்னும் நீங்க என்ன தேடி வந்து பல நல்ல விஷயங்கள் பண்ணணும். பண்றோம் ஆத்தா, பண்றோம். அன்னதானம், மத்தவங்களுக்கு தேவையான உதவின்னு அஞ்சலி ஸ்வீட்ஸும் இந்த இனிப்பு இல்லமும் சேர்ந்து செய்யணும். செய்வாங்க இதுதான் என் இஷ்டம். ஆத்தா, மலையேறாத்தா. யாராவது துண்டாட நினைச்சீங்க, அவங்க உயிரை குடிச்சிருவேன். உடனே உருவி மாலையா போட்டுக்குவேன். விடவே மாட்டேன். ஆத்தா, என் ஆக்ரோஷத்தை தூண்டாதீங்க. இல்ல இல்ல ஆத்தா. இல்ல, இவன் நடிக்கிறான். நிச்சயமா இவன் நடிக்கிறான். ஐயோ, அனி, 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 விடுங்க, நீ விடு. வேண்டாம். விடு. ஐயோ, பாட்டி, அனி பார்த்து நடிக்கிறேன்னு சொன்னேன். அனி, யார பார்த்து நடிக்கிறேன்னு சொன்னேன். விடுங்க, நீ கொண்டுடுவேன். விடுங்க. ஐயோ, சொல்ல கேளுங்க நீ. ஐயோ, ரூம்ல வந்து அந்த அடி அடிச்சா, இப்ப தமன்னா கழுத்தை பிடிக்கிறா. இவ எல்லாத்தையும் கொன்னு குவிச்சு பொணத்து மேல ஏறி நிப்பா போல இருக்கே. இவ சொல்றதெல்லாம் உண்மைதான். குடல உதவி மாலைய போட்டாலும் போடுவா. சொன்ன கேளுங்க, விடுங்க. தமன்னா, தமன்னா, எனக்கு ஏதோ தோணுச்சுன்னா நான் அப்படி சொன்னேன். தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒத்தி வச்சிடலாம். நான் எது சொன்னாலும் ஒரு காரணத்தோட தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒத்தி வச்சிடலாம், புரியுதா? இங்க பாரு, நம்ம உயிர் முக்கியமா இல்ல இந்த சொத்து முக்கியமா? உயிர் இருந்தாதான் இந்த சொத்தை அனுபவிக்க முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஓகே, எதுவும் வேண்டாம், சொத்தெல்லாம் எதுவும் வேண்டாம். தயவு செஞ்சு அவங்கள எல்லாம் போக சொல்லிடுங்க. கல்யாணமாகி குடும்பஸ்திரி ஆனதுக்கு அப்புறம் எத்தனை பஞ்சாயத்தை சந்திக்க வேண்டியதா இருக்குது. அதனால முடியல. ராணி, ஏரியால இருக்கும்போது நீ எவ்வளவு கெத்தா இருந்த. ஆனா இப்ப நீ இப்படி ஆயிட்டியா ராணி? பொம்மி அக்கா,
என் நிலைமைய பாத்தியா? இந்த குடும்பத்துக்காக நான்லாம் ஆக்டிங் கொடுக்க வேண்டியதா இருக்குது. இந்த குடும்பத்தை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா. நீ எல்லாம் எப்படிதான் சமாளிச்சனே எனக்கு தெரியல போ. அக்கா எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மேட்டரை நிறுத்திட்டேன்க்கா. எனக்கு தெரியும் ராணி. உன்னால இது முடியும்னு எனக்கு தெரியும். நீதானா? அதெல்லாம் ஓகே தான்க்கா. நான் வேற ஓவரா சாமி ஆட்டேன். அந்த தாடிகாரனை வேற எப்படி சமாளிக்க போறேனே எனக்கு தெரியலக்கா. அத நினைச்சாதான் ரொம்ப பயமாகுது. நீ எதுவும் பயப்படாத ராணி. அவர் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாரு. நீதான்க்கா அப்படி சொல்ற. ஆனா அந்த தாடிகாரனை பாரு, எப்ப பார்த்தாலும் என் மேல கோவமாதான் இருக்கிறாரு. கவலைப்படாத ராணி, கூடிய சீக்கிரம் அவர் உன்னை புரிஞ்சுக்கிற நாள் வரும். அது சீக்கிரமா நந்தா நல்லா இருக்கும். அப்போ நான் நடக்குதுன்னு. சரிக்கா, நான் வரேன். நான் இதுல தலையிட வேண்டியது வருமோன்னு நான் நினைச்சேன். ஆனா என் தலையீடு இல்லாமலே நீ சாதிச்சிட்ட. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த குடும்பத்தை, அஞ்சலி ஸ்வீட்ஸ்னு மத்த எல்லா விஷயத்தையும் கூடவே என் வேம்பு சாரையும் சேர்த்து நீ நல்லா பாத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதேதான்டா அந்த ராணி இல்ல, அவளும் அதேதான்டா சொன்னா. எனக்கு என்னமோ அவளுக்கு வந்ததும் நிஜ சாமியா இருக்குமோன்னு தோணுதுடா. என்னம்மா நீங்க இந்த காலத்துல போய் சாமி பூதம் எல்லாம் பேசிக்கிட்டு கடைசியில இப்படி சொதப்பிட்டீங்களா? இப்ப எப்படிமா நான் இதை சரி பண்ணுவேன்? ஒருவேளை இதெல்லாம் அந்த பொம்மையோட வேலையா இருக்குமோ? உடம்பு வேற ஒரு பக்கம் வலியா வலிக்குது. வாங்கின அடி அப்படி. என்னது அடியா? என்ன அடி? என்னம்மா இப்பதான் எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்க யாருமா அடிச்சா? என்ன அடிமா? அம்மா சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா, யார் அடிச்சா உங்களை? ஐயோ, தேவையில்லாம உளறி நானே மாட்டிக்கிட்டேன். எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. கண்டிப்பா இது பொம்மையோட வேலையா தான் இருக்கும். அது ஒண்ணு இல்லடா, பாத்ரூமுக்கு குளிக்கலான்னு போனேன். தெரியாம கால் வழுக்கி கீழே விழுந்துட்டேன். என்னம்மா சொல்றீங்க? அதுதான் இடுப்ப புடிச்சுக்கிச்சு. தாங்க முடியலடா. வலியில குளிர் காய்ச்சலே வந்துரும் போல இருக்கு. என்னம்மா நீங்க? சரி இருங்க, நான் தமன்னா வர சொல்லி நல்ல வெந்நீர் ஒத்தனை கொடுக்க சொல்றேன். எல்லாம் சரியாயிடும். நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன். மாமா நீங்க போய் தமன்னா வர சொல்லுங்க. நீங்க படுத்துக்கங்கம்மா. சரி. ஒரு உண்மையை மறைக்க எவ்வளோ போய் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏய், என்னடா இது? கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்துட்டு வந்திருக்க. இவ்வளவு சூடான தண்ணியில ஒத்தடம் கொடுத்தாதாம்மா சீக்கிரம் சரியாகும். அது சரி. அறிவு கெட்ட ஜென்மம். ஐயோ, எரியுதே. குதிக்கிற சுடு தண்ணியை மேல ஊத்திட்டியே. ஐயோ, சாரிமா. ஏற்கனவே பட்ட வலியே தாங்க முடியல. இப்ப வெண்ணி ஊத்தி அந்த வலியோட இருக்கணுமா? ஐயோ, எரியுதே. ஐயோ, முடியலடா. இப்படி எரியுதே. ஏய், அத்தனை குடுக்கறேன்னு என் தோல்ல ரணகலாக்காத. முதல்ல இங்க இருந்து போயிடு. போடா. சாரிமா, தேங்காய் எடுத்து வரமா. இந்த ஆயின்மென்ட் இதெல்லாம் போடு சாமி. ஐயோ, ஐயோ, எரியுதே. உங்களுக்கு இந்த வீடு சொத்தெல்லாம் வேணுமா? முதுகு மட்டும் இல்ல, மொத்தத்தையும் எரிய வைக்கிறேன்.